அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, அருள் பணியாளர் வில்ஃப்ரெட் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய இறுதிச் சடங்கிலே கனத்த இதயத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக அவருடைய உடன்பிறப்புகள், உற்றார் உறவினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருள் பணியாளர் ஃபெலிக்ஸ் இறையியலில் இமயம் தொட்டவர் இல்லை, இமயங்கள் பல கண்டவர். உலக அளவில் பல பொறுப்புகளை வகித்தவர், பல சிறப்புகளை பெற்றவர், பல பேராளுமைகளோடு தொடர்பில் இருந்தவர். ஆனால் அவற்றையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு மிக மிக எளிமையானவர். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பார் ஐயன் திருவள்ளுவர். அடக்கம் என்னும் உயர்தன்மை ஒருவரை அழியா புகழ் நிலையுள் சேர்க்கும் என்பது அதன் பொருள். இன்று உண்மையாகவே அருள் பணியாளர் ஃபெலிக்ஸ் அமரராக நம்முடைய காட்சி அளிக்கின்றார். இரண்டாவதாக, ஒரு காலகட்டத்தில் திரு அவையில் ஒற்றை சிந்தனையே மேலோங்கி நின்றது. நல்லவேளை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் பன்மைத்துவத்தை முன்மொழிந்தது. காலத்தின் அறிகுறிகளை கண்டறிந்து தன்னையே தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை முன்வைத்தது. ஃபெலிக்ஸ் அடிகளார் இக்கருத்தை நன்கு உள்வாங்கிக் கொண்டார். கால இட தேவைகளுக்கு ஏற்ப இறையியல் புது புது வடிவங்களை ஏற்க வேண்டும் என்பதில் முனைந்து நின்றார். தலித் இறையியல், பெண்ணிய இறையியல், பொதுவெளி இறையியல் என சூழமைவு இறையியல்களுக்கு வடிவம் கொடுத்தார். இதனால் இறையியல் இறைவாக்கினர் என அவருக்கு புகழாரம் சூட்டினால் அது மிக பொருத்தமாக இருக்கும். மூன்றாவதாக, ஃபெலிக்ஸ் அடிகளார் திரு அவையை அன்பு செய்தார், மிகவும் அன்பு செய்தார். அவரது முனைவர் பட்ட ஆய்வு திரு அவையின் அமைப்பு பற்றித்தான் இருந்தது. அதனால் திரு அவையை உரிமையோடு விமர்சனம் செய்வார். திருத்தந்தை பிரான்சிஸ் கூட்டியக்க திரு அவை பற்றிய ஆயர் மாமன்றத்தை அறிவித்த போது அதை பற்றி அதிகமாக உரையாற்றி எழுதி அது பற்றிய சிந்தனைகளை பரவலாக்கினார். இதனால் கூட்டியக்க திரு அவை பற்றிய ஆயர் மாமன்றத்தின் இரண்டாம் அமர்வில் 12 இறையியல் வல்லுநர்களுள் ஒருவராக பணியாற்றும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அதன் இறுதி அறிக்கையை தயாரிப்பதிலும் அவர் உறுதுணையாக இருந்தார். இது கத்தோலிக்க திரு அவை அருள் பணியாளர் ஃபெலிக்ஸுக்கு அளித்த பெருமை மட்டுமன்று, அவருக்கு செய்த இறுதி மரியாதை எனவும் சொல்லலாம். இத்தகைய இறையியல் மாமேதையை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இறைவனிடம் ஒப்படைப்போம். நித்திய இழைப்பாற்றியை அருள் பணியாளர் வில்ஃப்ரெட் ஃபெலிக்ஸுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. ஆமென்.